ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அ நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, வ்ளாகர் வெப்சைட்டுக்கு ஆட்சன்ஸ் வந்து எப்படி வந்து அப்ரூவல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களோட வ்ளாகர் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அதில் வந்து வாங்கிக்கிற முடியும். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய அப்டேட்டடாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட வ்ளாகர் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் ப்ராப்பராக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து கிளியராகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா நாலேஜாக இருக்கட்டும், அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களோட வ்ளாகர் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸை வந்து ஈஸியாகவே வந்து வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 ஒரிஜினல் வந்து லாங் ஃபார்ம் ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அதை பண்ணல அப்படின்னா, இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 15லேருந்து 20 ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ரைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வ்ளாகர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வ்ளாகர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதில் வந்து எப்படி ஆட்சன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து ChatGPT வச்சு அதில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. கூகுள்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. கூகுள் வந்து செக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணும்போது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏஐ ரைட் பண்ணது மாரிக்கு அது வந்து தெரிஞ்சிரும். சப்போஸ் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களோட ப்ளாகருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து வராது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டி ப்ளஸ் வந்து இ நல்லா யூஸ்ஃபுல்லான குவாலிட்டியான கன்டென்ட் வந்து போடுற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரா
நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நிறையா யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாட்டிக்கு நீங்கள் வந்து அத ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணி அதுக்குன்னு நிறைய ஏஐ டூல்ஸு இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னோட வீடியோல வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஹியூமன் ரைட் பண்ணுறதுக்கும், ஒரு ஏஐ ரைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்க வந்து ChatGPT யூஸ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு 2வது வந்து நம்ம என்ன ஸ்டெப் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ளாகர் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு பேஜஸ் வந்து இருக்கணும். அந்த பேஜஸ்ல வந்து என்னென்ன மாரி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒரு அபௌட் அஸ் பேஜ் வந்து இருக்கணும். கான்டாக்ட் அஸ்ஸா இருக்கட்டும், பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், அப்புறம் வந்து ரீஃபண்ட் பாலிசி இந்த மாரி உங்களோட ப்ளாகருக்கு ரிலேட்டடானதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து கண்டிப்பா பேஜ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். டிஸ்க்ளைமர் இருக்கட்டும், இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து சப்போஸ் இத பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க அப்ரூவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா உங்களோட ப்ளாக்ல வந்து கண்டிப்பா இத வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அபௌட் அஸ் பேஜா இருக்கட்டும், கான்டாக்ட்ஸ் அஸ், பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாரி உங்களோட ப்ளாக் இருக்குன்னு கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து ப்ரொஃபஷ்னலா இருக்கிற நெறைய ப்ளாகர் வந்து செக் பண்ணி வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இத நீங்க ப்ராப்பரா கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100% வந்து அப்ரூவல் ஆகுறதுக்கு நெறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால இத வந்து மிஸ் பண்ணாம இத பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்பதான் பெட்டரா இருக்கும். ஸோ அதே மாரி நீங்க வந்து உங்களோட வெப்சைட் வந்து நல்லா அதோட தீம் வந்து ப்ராப்பரா வந்து ப்ரொஃபஷ்னலா இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெறையா வந்து ப்ளாகருக்கா இருக்கட்டும், டிஃபால்ட்டா இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறையா வந்து அம் மொபைல் ஃப்ரெண்ட்லி தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அது மாரி நெறையா வந்து நேவிகேஷன் வந்து கிளியரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நெறையா ஃபாண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் ரீடபிள் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ரைட் பண்ணுங்க. நிறையா ரீட் பண்ற பணிக்கு இப்போ நீங்க ரைட் பண்றீங்கன்னா, அது வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா வந்து ரீட் பண்ற பணிக்கு இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறணும். ஸோ அதேமாரி வந்து அ கூகுள் சர்ச் கன்சோல் இது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்க வந்து போஸ்ட் ரைட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து கூகுள் கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லணும். ஸோ இந்த மாரி நான் வந்து போஸ்ட் வந்து ரைட் பண்றேன். அதுக்கு வந்து நெறைய வியூவர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாரி வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் கிட்ட வந்து சொல்லணும். அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து ம் கூகுள் சர்ச் கன்சோல வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் வந்து பண்ணணும். எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களோட போஸ்ட்ட வந்து கூகுள் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நெறைய பேர் வந்து இத பண்ணாமயே கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து பண்ண முடியாது. நீங்க போஸ்ட் ரைட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ப்ளாகர்ல வந்து கூகுள் சர்ச் கன்சோல வந்து நீங்க வந்து பண்ணி இண்டெக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களோட போஸ்ட் வந்து நெறைய பேத்துக்கு வந்து ரீச் பண்ணும் கூகுள் வந்து. சரிங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னோட சேனல்ல வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சைடு மேப்ல வந்து எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் கன்சோல் வந்து எப்படி வந்து எனபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில உங்களுக்கு அது பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மேல ஐ கார்ட்லயும் சரி, என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து குடுக்குறேன். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அத வந்து ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அத பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வர்றதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி காப்பி போட்டிருப்பாங்கள்ல, ப்ளாக் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த கன்டென்ட்ட வந்து காப்பி காப்பி கன்டென்ட் வந்து நீங்க வந்து ரைட் பண்ணவே கூடாது. ஸோ அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து காப்பிரைட் இமேஜஸ நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இமேஜஸா இருக்கட்டும் நெறையா, அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாம வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நோ ஆட்டோ ப்ளாக் அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ இல்லீகல் நிட்ஸ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. பெட்டர். சரிங்களா? ஸோ சப்போஸ் அத நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்காம போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இப்ப நான் சொன்ன 3 இதையும் வந்து அவாய்ட் பண்ற மாரி வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கடுத்து நான் மேலே சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகர் வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ராப்பராக செட்டப்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்காண்டி கூகுள் ஆட்சென்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுங்கள். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ளாகர் வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக கூகுள் ஆட்சென்ஸ் வந்து கண்டிப்பாகவே அப்ரூவல் வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து நிறையா போஸ்ட் வந்து ரைட் பண்ண நிறையா வியூவர்ஸ் வருவாங்க. நிறைய வியூவர்ஸ் வர வர உங்களோட ப்ளாகர் வந்து நல்லா டிராஃபிக் ஆகும். டிராஃபிக் ஆச்சுன்னா நிறையா வியூஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ளாக் வெப்சைட் வந்து நல்லாவே ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல வந்து இன்னும் கிளியராக வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். வர அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகருக்கு வந்து எப்படி ஆர்கானிக்காக நிறைய டிராஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஆட்சென்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா, கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இன்னும் என்ன மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணணும்? அதேமாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் வர்றது என்ன மாதிரி வீடியோஸ் வந்து ப்ளாகர் சம்மந்தமா வேறு எந்த கன்டென்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலில் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து நான் வந்து ரெகுலராகவே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கவும் முடியும். ப்ளஸ் வந்து உங்களால் ஏர்னிங் பண்ணவும் முடியும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராகவே நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய டாபிக்ஸாக இருக்கட்டும், நிறையா கன்டென்ட் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.